must have to இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மஸ்ட் அப்படின்னாலும் ஒரு நெசசரி இருக்குது அது செய்கிறதுக்குன்னு அர்த்தம். ஹாவ் டுனாலும் நெசசரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டையுமே நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணணும், ஹாவ் டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மஸ்ட் பெரும்பாலும் நம்ம வந்து பர்சனல் திங்ஸை சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ மஸ்ட் கோ டுமாரோ, ஐ மஸ்ட் கோ அப்படிங்கிறப்போ நான் நாளைக்கு போகணும், கண்டிப்பாக நாளைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு பர்சனல் திங் சொல்கிறோம். அதே மாதிரி ஆன் இஸ் அ நைஸ் கேர்ள், யூ மஸ்ட் மீட் ஹர், ஒரு நல்ல பொண்ணு, நீ கண்டிப்பாக அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் மீட் ஹர், அவளை கண்டிப்பாக மீட் பண்ணு அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறோம், ஒரு பர்சனலாக நம்ம சொல்கிறோம். அதுவே ஹாவ் டு அப்படிங்கிறது ஒரு ரூல் இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, செய்ய வேண்டிய ரூல் இருக்குது, செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ cannot டேக் இட் ஹியர் ரைட், யூ ஹாவ் டு டர்ன் லெஃப்ட், யூ ஹாவ் டு, பிகாஸ் there is a ரூல். இங்கே நீ வந்து ரைட்டில் போக முடியாது, லெஃப்டில் தான் திரும்ப வேண்டி இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு டிராஃபிக் ரூல், லெஃப்டில் தான் போகணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ரூலு, ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபேக்ட் இருக்கும்போது நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி மை ஐசைட் இஸ் இன் குட், ஐ ஹாவ் டு வியர் கிளாஸஸ், ஐ ஹாவ் டு, ஏன்னா மை ஐசைட் இஸ் இன் குட், ஐசைட் வந்து சரியாக இல்லைங்கிறதுனால ஒரு நிர்பந்தம் இருக்குது, எனக்கு அங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குது, நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன் கிளாஸ் போடுறதுக்கு. ஸோ ஐ ஹாவ் டு வியர் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம வந்து பர்சனலாக சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட்டு சொல்கிறோம். பர்சனல் இல்லை, இம்பர்சனலாக ஒரு ரூலோ ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஃபேக்டோ இருக்குது அப்படின்னா நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, மஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர்லையும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் கோ நவ், இப்போ நான் போக வேண்டி இருக்குது. ஐ மஸ்ட் கோ டுமாரோ, நாளைக்கு போக வேண்டி இருக்குது, இப்படி தான் சொல்கிறோம். ஐ மஸ்ட் கோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்ல முடியாது. மஸ்ட்டை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஹாவ் டுவை வந்து நம்ம 3 டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் டு கோ, ஐ ஹாவ் மட்டும்தான் ஹேடாக மாறும் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது. அப்போ ஐ ஹேட் டு கோ, எனக்கு போக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ, ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு கோ டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஹாவ் டுவை 3 டென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேறஸ் மஸ்ட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி இன் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்.